நம்ம இந்த வீடியோல உட்ஸ் ரியாக்ஷனோட மெக்கானிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம உட்ஸ் ரியாக்ஷன் நெறைய இடத்துல வந்து யூஸ் பண்றோம். நம்பர் ஆஃப் கார்பன் டபுள் ஆக்கணும்னா உட்ஸ் ரியாக்ஷன் இஸ் த கீ ஃபேக்டர். ஓகே. உட்ஸ் ரியாக்ஷன் நம்ம 11த்லயும் யூஸ் பண்ணுவோம், 12த்லயும் யூஸ் பண்ணுவோம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரியாக்ஷன் தான். நம்ம ஜெனரலா உட்ஸ் ரியாக்ஷன் நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆல்கைல் ஹைட்ரைடு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3Cl பிளஸ் நான் என்ன பண்ணுவேன் 2 சோடியம் மெட்டல் வந்து நான் வந்து ஆட் பண்ணுவேன். பிளஸ் இன்னொரு மெத்தில் ஆல்கைல் ஹைட்ரைடு வந்து நம்ம ஆட் பண்றேன். மெத்தில் குளோரைடு வந்து நான் ஆட் பண்றேன். 2யும் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்? அப்படியே NaCl வந்து அப்படியே நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த 2 மெத்தில் குரூப்பையும் நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஒரு நீங்க என்ன பண்றது? எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. அப்ப உட்ஸ் ரியாக்ஷன்ல 2 ஆல்கைல் ஹைட்ரைடு வந்து எடுத்துக்கணும். சோடியத்துக்கும் குளோரினுக்கும் ரியாக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்ப NaCl ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஆனா உண்மையாவே ரியாக்ஷன் மெக்கானிசம் இப்படி தான் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நடக்காது. முதல்ல நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மெத்தில் குளோரைடு வந்து இருக்குது. மெத்தில் குளோரைடு பிளஸ் நமக்கு என்ன சோடியம் வந்து நமக்கு வந்து ஆட் பண்றோம் இல்லையா? அப்ப சோடியம் எப்படி இருக்கும்? சோடியத்துல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 11 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்ப சோடியம் எப்பவுமே என்ன பண்ணா ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து குடுக்கறதுக்கு வந்து நமக்கு வந்து ரெடியா இருக்கும். அப்ப எலக்ட்ரான்ஸ குடுத்து அது வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? அப்ப ஆல்வேஸ் த சோடியம்ஸ் ஆர் ரெடி டு டொனேட் த எலக்ட்ரான். இங்க நமக்கு வந்து குளோரின் என்ன இருக்குது? குளோரின் கார்பன் கூட வந்து எலக்ட்ரான் ஷேரிங்ல வந்து இருக்குது. குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து தேவை. ஆனா நமக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்ல. அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான குடுக்க வேற யாரும் இல்லன்றதுனால நம்ம என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த கார்பன் கூட வந்து நமக்கு வந்து ஷேரிங் வந்து இருக்குது. இப்ப சோடியம் மெட்டல் வந்த உடனே சோடியம் மெட்டல் இஸ் ரெடி டு டொனேட் த எலக்ட்ரான். அப்போ நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பிசினஸ் வந்து நீங்க பண்றீங்க. அந்த பிசினஸ்க்கு வந்து உங்களுக்கு 1 லேக் வந்து தேவைப்படுது. உங்ககிட்ட 50,000 தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து வருது. ஒரு ஆப்ஷன் என்ன வருது? ஒருத்தர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு 50,000 சும்மா உனக்கு டொனேஷனா நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு? நான் 50,000 தரேன். ஆனா எனக்கு வந்து ப்ராஃபிட்ல 50% வேணும் அப்படின்ட்டாரு. இங்க வந்து நமக்கு என்னன்னா ப்ராஃபிட்ல 50% இங்க வந்து ஷேர் பண்ணுது. ஏன்னா இங்க கோவலன்ட் பாண்ட். ஓகே. இங்க நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஃப்ரீயா தரேன் அப்படின்னும்போது, அப்ப அந்த குளோரின் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடியத்துக்கு வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிடும். அப்ப இந்த கார்பன் மேல நமக்கு வந்து மெத்தில் ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப அங்க குளோரின் வந்து ஒரு ரேடிக்கல் எடுத்துக்கிட்டு NaCl வந்து நமக்கு வந்து இங்க ஃபார்ம் ஆயிடும். இஸ் இட் கரெக்ட்? அப்ப அங்க மெத்தில் ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். இதே மாரி இன்னொரு மாலிக்யூல் கூட நமக்கு என்ன ஆகும்? மெத்தில் ரேடிக்கல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த மெத்தில் ரேடிக்கலும் சேர்ந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஈத்தேன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்ப அங்க நமக்கு வந்து என்ன மெக்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகுது? ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகுது. திடீர்னு வந்து உட்ஸ் ரியாக்ஷன் திடீர்னு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வாட் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் உட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியேஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியேஷன் ரியாக்ஷன் அந்த மாரி நீங்க வந்து சூஸ் பண்ணிறக்கூடாது. அப்ப இங்க நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் வந்து நீங்க எங்கெங்கெல்லாம் பியூர் மெட்டல் வந்து யூஸ் பண்றீங்களோ, அங்க எல்லாமே அதாவது ஆல்கலி மெட்டல்ஸ் அண்ட் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் தான் இருக்கும். ஏன்னா இந்த மெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரெடி டு டொனேட் த எலக்ட்ரான் இல்லையா? அப்ப நம்ம என்ன அங்க வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் நடக்கிறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது.